Mendel observed that all the F1 progeny plants were tall like one of its parents, none were dropped. ஸோ மெண்டல் வந்து பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது F1 ப்ரோஜனி, அதாவது F1 இந்த அந்த பிளான்ட் எப்பியா பிளான்ட் எல்லாமே வந்து உயரமாக தான் இருந்தது, ஒன்று கூட குள்ளமாக இல்லை. ஸோ ஒரு ஒரு பேரண்ட் மாரி தான் இருந்தாங்க, அதாவது ஒரு பேரண்ட் மாரி தான் இருந்தாங்க. இன்னொரு ட்ராப் பிளான்ட் இருந்தாங்களோ அவங்கள மாதிரி யாருமே இல்லை அப்படின்றாரு. Next, he made a similar observation for the other pair of traits. He found that F1 and always resembles either one of the parent, that the trait of the other parent was not seen in them. ஸோ இவர் வந்து இதே மாதிரி சிமிலராக அப்சர்வேஷன் பண்ணுறாரு. இன்னொரு பேரையும் வந்து இதே மாதிரி வந்து கிராஸ் பண்ணி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது F1ன்றது ஆல்வேஸ் வந்து ஒரு பேரண்ட் மாரி தான் இருக்காங்க, அதாவது டால் பேரண்ட் மாரி தான் இருக்காங்க. ரிசசிவ் ட்ராப் பேரண்ட் மாரி வரல அப்படின்றது இவர் வந்து பார்க்குறாரு. ஸோ இப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து இந்த கேபிட்டல் டி ஸ்மால் டீன்றது தானே ஹைப்ரிடு, இதை வந்து செல்ஃப் கிராஸ் பண்ணுறாரு. அதாவது இந்த மாதிரி கேபிட்டல் டி ஸ்மால் டீன்றது இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணும்போது அவருக்கு வந்து அந்த பார்க்காத அந்த ட்ராப் பிளான்ட்ன்றது இப்போ இவருக்கு கிடைக்கும். The Mendel self-pollinated that all F1 plants. His surprise found that F2 filial 2 generation, some of the offspring were offspring-நால குழந்தைங்க தான். The characters that was not seen in the F1 generation was now expressed. ஸோ மெண்டல் வந்து இதை வந்து செல்ஃப் பாலினேட் பண்ணும்போது அவருக்கு வந்து சர்ப்ரைஸாக இருந்தது. அந்த F1 ஜென்ரேஷனில் பார்க்காது F2 ஜென்ரேஷனில் வந்து ட்ராப் பிளான்ட்டுன்றது வந்தது. ஸோ அதை பார்க்கும்போது F1ல பார்க்கறது இதில் இப்போ எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு இந்த ஜெனரேஷனில் அப்படின்றது சொல்கிறாரு. The proportion of plants were drop 1/4 of plant. ஸோ 3 டால் பிளான்ட்ன்றது வருதுன்னா அதில் 1 மட்டும் ட்ராப் பிளான்ட்டாக இருந்தது இந்த ஃபிலியல் 2ல, இந்த ஃபிலியல் 2 ஜென்ரேஷன்றது. நெக்ஸ்ட் the tall and the drop trait were identical to the parents type, do not show any blending and that is all the offspring were either tall or drop, none were of in between height. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து இவர் பார்த்த வரைக்குமே வந்து டாலாக ஒன்று வருது பிளான்ட்டு, அப்படி இல்லைன்னா வந்து ட்ராப் குட்டியாக வருது. ரெண்டுமே வந்து பேரண்ட், ஒன்று டால் பேரண்ட் மாரி இருக்காங்க, இல்லைன்னா குள்ளமாக இருக்க பிளான்ட் மாரி இருக்காங்க. ஸோ பேரண்ட் மாரி தான் இருக்காங்க. எந்த ஒரு பிளான்டிங், அதாவது இடைப்பட்ட இன்பிட்வீனில் இப்போ இந்த அளவுக்கு ஒரு பிளான்ட் ஹைட்டாக இருக்குன்னா வந்து இன்னொரு பிளான்ட் தோண்டு இருக்குன்னு வைங்களேன், இதை நடுத்தரமாக இந்த மாரின்றது வளரல அப்படின்றாரு. அதான் இன்பிட்வீனில் இந்த ஒரு இன்பிட்வீன் ஹைட்டில் எந்த ஒரு ஆஸ்பிரிங்கும் வரல அப்படின்றாங்க. ஆஸ்பிரிங்னாலும் அந்த பியா பிளான்ட்டோட பேபிஸ் சீட்லேருந்து வளர்ந்த அந்த பிளான்ட். சிமிலர் ரிசல்ட் were obtained with the other trait of he studied. Only one of the parental trait was expressed in the F1 generation, while at the F2 stage both the trait were expressed. The proportion 3:1. The contrasting trait does not show any blending at their either F1 or F2 stage. ஸோ இந்த மாதிரி சிமிலர் ரிசல்ட்டாகவே அதர் ட்ரேட்ஸில் எல்லாமே இவர் கிடைக்குது இவர் படிக்கும்போது. அண்டு பேரண்ட் ட்ரேட் மாதிரி தான் இருந்தது F1 ஜென்ரேஷனில், அந்த F2 ஸ்டேஜ்லேயும் சரி. இது வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறது வந்து F2 ஸ்டேஜுன்றதுல மட்டும் 3:1 ரேஷியோவாக அவருக்கு கிடச்சிது. அண்டு இதில் நடுவில் வந்து எந்த ஒரு பிளெண்டிங்கும் நடக்கல. பிளெண்டிங்னா என்னது, இடைப்பட்ட ஹைட்டில் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடைக்கல அவருக்கு. ஸோ F1 ஆர் F2 ஸ்டேஜ் ரெண்டுத்துலேயுமே வந்து பேரண்ட்ஸ் மாதிரியே தான் இருந்தாங்க அப்படின்றாங்க. நெக்ஸ்ட், based on the observation, Mendel proposed the something were being stably passed down unchanged from parent to offspring through the gamete over successive generation. ஸோ இந்த அப்சர்வேஷனை பேஸ் பண்ணி அது இது அடிப்படையாக வச்சு ஒரு அந்த மெண்டல் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து ஏதோ ஒன்று ஸ்டேபிளாக வந்து பேரண்ட்ஸ் கிட்டே இருந்து ப்ரோஜனிக்கு வந்து அதாவது அம்மா அப்பா கிட்டேருந்து குழந்தைங்களுக்கு வந்து கேமிட் வழியாக மாற்றம் அடையாமல் வந்து பாஸ் ஆகுது ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் அப்படின்றது சொல்கிறாரு. ஸோ அந்த ஏதோ ஒன்று பாஸ் ஆகுதுன்னார்ல, அன்சேஞ்சாக வந்து பாஸ் ஆகுது பேரண்ட்ஸ் கிட்டேருந்து ஆஃப்ஸ்ப்ரிங்க்கு அப்படின்றது சொன்னார்ல, அது என்னன்னா அதுக்கு இவர் வந்து பேர் வைக்கிறது ஃபேக்டர். நம்ம இப்போ அதை ப்ரெசெண்டாக நம்ம வந்து ஜீன்ஸ்ன்னு சொல்கிறோம்.
and the genes therefore the unit of inheritance genesன்றது வந்து unit of inheritance. இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, பேரண்ட்ஸ் கிட்டேருந்து ப்ரோஜனி வந்து எந்த அளவுக்கு வந்து பேரண்ட்ஸ் கிட்டேருந்து ப்ரோஜனிக்கு பாஸ் ஆகிற கேரக்டர்ஸ், அதான் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்கிறோம். அதோட யூனிட் அடிப்படை என்னன்னா வந்து அதோட யூனிட் என்ன, ஜீன்ஸ். They contains the information that is required to express a particular trait in an organism. ஸோ இதில் ஜீன்ஸுன்றதுல என்ன இருக்குன்னா வந்து இதில் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருக்கும். எக்ஸ்பிரஸ் பண்ணுற பர்டிகுலர் அந்த ஒரு ஆர்கானிசம்னு இருக்குன்னா வந்து அந்த ஒரு ஆர்கானிசமுக்கு ஒரு பர்டிகுலரான கேரக்டர், அந்த ட்ரேட் எல்லாம் வந்து அது வந்து போயிட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணுற கேரக்டர்லாம் வந்து இன்ஃபர்மேஷன்லாம் வந்து போயிட்டு எக்ஸ்பிரஸ் பண்ண வைக்கும், அதான் ஜீன்ஸ். ஸோ ஜீன்ஸ்ன்றதுல வந்து ஜீன்ஸ் விச் கோட் ஃபார் pair of contrasting traits are known as alleles. They are slightly different form of the same gene. ஸோ ஜீன்ஸ்ன்றதுல வந்து ஜீன்ஸ்ன்றதுல வந்து கோடு இருக்கும் ஃபார் பேரிங் கான்ட்ராஸ்டிங் ட்ரேட். ஸோ வந்து கான்ட்ராஸ்டிங் ட்ரேட் டாலு இப்போ ட்ராஃப்ன்றது இருக்குல்ல, அந்த மாதிரி கான்ட்ராஸ்டிங் ட்ரேட் இருக்கும். அது நம்ம வந்து அந்த ட்ரேட்ஸ் அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த கான்ட்ராஸ்டிங் அந்த பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் ட்ரேட்ஸ் இருக்குல்ல, அது நம்ம அலீல்ஸ்ன்னு சொல்கிறோம். இது வந்து ஜீன்ஸை விட கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்டாக இருக்கும், ஆனால் சேம் ஜீன் மாதிரி தான் அப்படின்றத சொல்கிறாங்க. If we alphabetical symbol for each genes, the capital letter is used for the trait and for trait expressed, and F1 stage the small alphabet is other trait. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் சிம்பல்ஸ் தான் நம்ம ஈச் ஜீனுமே வந்து சொல்கிறதுக்கு நம்ம சொல்லுவோம். இப்போ டால்னா நம்ம என்ன சொல்கிறோம், கேபிட்டல் டி அப்படின்றோம். இப்போ குள்ளமாக இருக்க செடினா என்ன சொல்கிறோம், ஸ்மால் டி அப்படின்றோம். ஸோ எக்ஸ்பிரஸ் பண்ண கேரக்டர்ன்றது வந்து F1 ஸ்டேஜ்லன்றது டால். ஸோ அதனால வந்து கேபிட்டல் டி. இப்போ எக்ஸ்பிரஸ் பண்ணாத கேரக்டர் எது, ஸ்மால். ஸோ அதுக்கு ஸ்மால் டி ஆல்ஃபபெட்டிக்கல் சிம்பிளை வச்சு நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணதுக்கு டால் கேபிட்டல்னோ அண்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணதுக்கு ஸ்மால்னோ நம்ம வந்து பேர் வைக்கலாம், சிம்பிள் தரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே அதான் சொல்கிறாங்க, ஹைட்ன்றது வந்து கேபிட்டல் டீன்றது வந்து டால் ரேட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் ட்ராப்ன்றதுக்கு வந்து ஸ்மால் டீன்றதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அலிலன்றது வந்து ஒரே இது வார்த்தை அதனால இப்போ டால்னா வந்து கேபிட்டல் டி, ஸ்மால் டீன்றதை வச்சு நம்ம வந்து பிரிக்கணும். இப்போ அதுதான் இங்கே சொல்ல வராங்க. Hence the plants the pair of alleles for height would be capital T, capital T, capital T, small t or small t, small t. ஸோ இப்போ ஹென்ஸ் இப்போ நம்ம பேர் ஆஃப் அலீல்ஸ் இருக்குது. இப்போ ஹைட்டுக்குன்றது எடுத்துக்கிட்டோன்னா கேபிட்டல் டி டாலான பிளான்ட் ட்ரூ ப்ரீடிங் லைன், அண்ட் கேபிட்டல் டி ஸ்மால் டி ஹைப்ரிட். ஸோ இவங்க ஹைட்டாக தான் இருப்பாங்க, ஆனால் இவங்ககிட்ட வந்து ஸ்மால் டீயும் ஆல்சோ இருக்குது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து ஸ்மால் டி இது வந்து குள்ளமாக இருக்க பிளான்ட். The Mendel also proposed that is true breeding tall or drop a variety. The allelic pair of these genes for height are identical or homozygous, capital T and small t respectively. ஸோ மெண்டல் வந்து என்ன ப்ரப்போஸ் பண்ணுறாரு, ட்ரூ ப்ரீடிங் அப்படின்றது சொல்கிறார். ட்ரூ ப்ரீடிங்னா என்ன, அவங்கள வந்து எவ்வளோ சிவரல் ஜென்ரேஷன் நம்ம வந்து கிராஸ் பண்ணாலுமே சரி, அவங்க டாலான பிளான்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்க டால் மட்டுமே தான் வரும். அதாவது அவங்களோட ஜீனோடைப் என்னவாக இருக்கும், கேபிட்டல் டியாக இருக்கும். அண்ட் இப்போ ஸ்மாலாக இருக்க பிளான்னா அது வந்து எவ்வளோ ஜென்ரேஷன்னாலும் அது வந்து ஸ்மாலாகவே தான் இருக்கும். அதோட ஜீனோடைப்புன்றது வந்து ஸ்மால் டியாக இருக்கும். அது ஹோமோசைகஸ் ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி இருக்குல்ல, அதுதான் கேபிட்டல் டி ஸ்மால் டி. ஸோ கேபிட்டல் டின்றது டால்க்கும், ஸ்மால் டீன்றது டாப்க்கும் இருக்குது. இதான் ட்ரூ ப்ரீடிங் லைன். And capital T and small t are called the genotype of the plant, while the descriptive term tall and drop are phenotype. So capital T small t நம்ம இந்த மாதிரி சொல்கிறது வந்து இது நம்ம ஜினோடைப் குறிக்கிறது அந்த பிளான்ட்டுக்கு. அண்டு டால் ட்ராப் அது நல்லா ஹைட்டாக இருக்குது குள்ளமாக இருக்குது அப்படின்றத ஒரு கேரக்டர் சொல்கிறோம்ல, அது வந்து phenotype. Mendel found the phenotype of the F1 heterozygous capital T small t to be exactly like the capital T parent in the appearance. He proposed that in a pair of dissimilar factors, one dominant, other recessive, one dominant, the other as the F1, and hence are called the dominant factor, while other factor is recessive. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, மெண்டல் வந்து ஃபினோடைப்புன்றத ஒரு
பினோடைப்ன்றது வந்து இருக்குல்ல